சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரமானது வானமண்டலத்தில் முதல் 30 டிகிரியில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த முதல் 30 டிகிரி என்பது மேஷராசிக்குரிய இடம். அதில் முதலிடத்தில் இருப்பது அஸ்வினி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த அஸ்வினி நட்சத்திரம். இது 4 பாதங்களை உள்ளடக்கியது. வானமண்டலத்தில் இது பார்ப்பதற்கு குதிரை வடிவத்தில் இருப்பதால் இதனுடைய தாரை வடிவம் குதிரை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது முதல் ராசியில், அதாவது தலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. தலைப்பகுதியில் முதல் பகுதி, தலைப்பகுதியில முதல் பகுதின்னு சொல்லும் பொழுது மூளை இருக்கக்கூடிய அந்த பகுதியை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு. பொதுவாக நட்சத்திரம் என்பதும் ராசி என்பதும் நம்மளுடைய உடல் அமைப்பை காட்டக்கூடியது. லக்னம் என்பது நம்மளுடைய ஆன்மாவை பற்றி பேசக்கூடியது. அந்த வகையிலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இது அமைந்திருக்கக்கூடிய ராசி மேஷத்தை பொறுத்தும் நட்சத்திரமாகிய அஸ்வினி வானமண்டலத்தில் தெரிகின்ற வடிவத்தை பொறுத்தும் இதனுடைய உடல் அமைப்பு அமைகிறது. குணாதிசயங்களும் அமைகிறது. அந்த வகையில இவர்கள் போதுமான திடகாத்திரம் பெற்ற உடல் அமைப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். கழுத்து கொஞ்சம் நீண்டு இருக்கும், அல்லது அவர்களுடைய உடலின் கழுத்து பகுதிக்கு மேல் கொஞ்சம் முன்புறம் முந்தி இருப்பது போல் காட்சியளிக்கும். வெப்பமான உடலமைப்பு உடையவர்களாக இவர்கள் இருப்பார். நடுத்தரமான உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள், சரியான அளவிலான முடிகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள், அவை நீண்டு கோரை வடிவ முடிகளாக காட்சியளிக்கும். இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இவர்களின் ராசியின் அடிப்படையிலும், அதாவது கேதுவும் செவ்வாயும் இணைந்து ஒரு சில அமைப்புகளை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய உடல் சார்ந்து. அந்த வகையில ரத்தத்தில் நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஏற்படும், அதனால் தோல்வியாதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். இந்த கேதுவும் செவ்வாயும் இணைவதால் இவர்கள் சாதாரணமாகவே மருத்துவர்களாகவே திகழ்வார்கள். சாதாரணமாக இவர்கள் தானே மருந்து தயாரித்து சாப்பிடக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு மருத்துவத்தை பற்றி அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதீத வெப்பத்தை இவர்கள் உடல் உள்ளடக்கி இருக்கும், அதனால ரொம்ப வேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வெப்பம் வெவ்வேறு வழிகளில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரை மிகவும் அவசரப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அந்த வேலை சீக்கிரமா நடந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமுடையவர்கள். அதற்காக அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்துலயும் வேகம் இருக்கும். இவங்க 2 வீலர்ல போனா கூட கடுமையான வேகத்துல போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய இலக்கை சீக்கிரம் அடைய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்கள். இவர்களின் மேல் ஒரு வித்தியாசமான மனம் என்பது இவர்களிடம் இருக்கும். அந்த வியர்வையினுடைய ஸ்மெல்லுங்கிறது இவர்கள்ட்ட நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவர்களுடைய உடல் இருக்கும். அளவு கடந்த ஞானத்தை பெற்றவர்கள். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது நம்மளுடைய மூளை பகுதியை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த 27 நட்சத்திரங்களின் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அப்ப இவர்கள் மிகச்சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நல்ல கற்றல் திறன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தந்தையாரிடம் நல்ல உறவு இருக்காது இவர்களை பொறுத்தவரை. அரசை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புரட்சி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை பற்றின ஒரு விவாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு இந்த சன் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளி ஒவ்வாமை ஏற்படும். பல நேரங்கள்ல குழப்பத்திலேயே இருப்பார்கள். ஆனா முடிவு எடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடியவர்கள். ஆனா குழப்பம் வெகு நேரம் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதீத கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். அதை பலமாகவே இவர்கள் வாழ்க்கையில் கொண்டவர்கள். குலதெய்வ அனுகடாட்சம் இவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இஷ்டதெய்வ அனுகடாட்சமும் இவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு ஆண் குழந்தை இல்லாமல் போகலாம். சிலருக்கு ஆண் குழந்தையினால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வாழ்க்கை அமையும். கடுமையான கோபக்காரர்களாக இருப்பார்கள். பாரம்பரியத்தை, பழங்கலைகளை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் சார்ந்து சில சாபங்களோடு தான் அவர்கள் பிறந்திருப்பார்கள். அதனாலதான் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அந்த பிறப்பை கொடுத்திருக்கும். அந்த வகையில கேதுவின் நட்சத்திரமாகிய இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முற்பிறவில என்ன தவறுகள் செய்ததனால் இப்பிறவி எடுத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தைக்கு சரியாக கடமையை செய்யாமல் விட்டிருப்பாங்க. தந்தைக்கு சரியான கடமையை செய்யாம விட்டிருப்பாங்க. அதே மாதிரி கலைகளை தவறான முறையில் பயன்படுத்தியவர்களாக இருப்பார்கள்.
உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் தான் அந்த கடமையை தவறியவர்களாக இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா, தந்தைக்கு கடமை சரியா செய்யாம இருந்ததுனால இந்த பிறவில தந்தையினால் கடும் சங்கடத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல மகனால் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவுதான் செஞ்சாலும் தந்தைக்கு திருப்திப்படாது. அதே போல தந்தையினுடைய சொத்தை எதையுமே சிலருக்கு அனுபவிக்க முடியாம போயிடும். அவரால் சில சங்கடங்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், பண இழப்பு ஏற்படும். இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. அதே மாதிரி கலைகள் சார்ந்த பணிகள்ல இவர்கள் அமைந்து அந்த கலைகளை காப்பாற்ற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த கலைகளை வைத்துத்தான் உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் இவர்கள் சென்ற பிறவியில் செய்த தவறினால் இவர்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள். மருத்துவ தொழில மிக கடுமையா நேரம் காலம் பார்க்காம இவர்கள் உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல பெயரும் புகழும் அதில் வாங்குவார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலையில இவர்கள் மருத்துவ பணியினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால்தான் இந்த பிறப்பை அவர்கள் எடுத்திருப்பார்கள். இது சார்ந்துதான் இந்த பிறப்பை இவர்கள் எடுத்திருப்பார்கள். இந்த உடல் என்ன மாதிரியான கர்மாக்களை அனுபவித்து கடந்து செல்ல வேண்டும் இந்த பிறவி அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்தவரை தந்தையால் சங்கடம், சகோதரர்களால் சங்கடத்தை அடைய வேண்டும், பூர்வீக இடத்தில் வசிக்க முடியாத சூழ்நிலையால் இவர்கள் வேறு இடத்திற்கு பயணப்பட வேண்டிய சங்கடத்தை சந்திக்க வேண்டி வரும். வெப்பத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகளை இவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். கோபத்தினால் வரக்கூடிய சங்கடங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். சிலருக்கு இரத்த அழுத்தம் ஏற்படும். இதெல்லாம் அந்த உடல் அனுபவிக்க வேண்டிய கர்மா. இந்த பூலோக வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த உடல் அனுபவித்தே கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் விதி. இவர்களை பொறுத்தவரை ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, விசாகம், பரணி, கேட்டை, உத்திரட்டாதி, புனர்பூசம், ரேவதி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது பெரும்பாலும் அமையும். வாழ்க்கை துணையின் மீது இவர்கள் அன்பு கொண்டவர்கள். இவர்களை பொறுத்தவரை வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தோல் வியாதி இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வெப்பம் சார்ந்த வியாதிகள், உடல் வெப்பநிலையினால வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரியான விஷயங்கள். சிலருக்கு மோஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இதனால மலப்புழை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படும். சிறுநீரகத்தில் கல் போன்ற விஷயங்கள், சிறுநீர் சரியாக பிரியாமை, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இவர்களை பொறுத்தவரை என்ன தொழில் செய்து அந்த உடலுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதும் கூட நம்மளுடைய முற்பிறவியினுடைய பாவங்களின் அடிப்படையில், யோகங்களின் அடிப்படையில் அமைகிறது. அந்த வகையில இவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலை செய்ய வேண்டி இருக்கும். ஜோதிட தொழில இருக்கணும் ஒரு சிலர். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் கணக்காளர்களாக இருப்பார்கள். சிலர் ஆசிரியர்களாகவும் கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனர்களாகவும் இருப்பார்கள். எலும்பு சார்ந்த வைத்தியர்களாக இருப்பார்கள். சுண்ணாம்பு சார்ந்த பணிகளில் இருப்பார்கள். படிப்பை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு அமையும் அப்படின்னா, மருத்துவம், பொறியியல் சார்ந்த படிப்புகள், அக்கவுண்டன்சி, ஆசிரியர் பயிற்சி, கணிதம் சார்ந்த படிப்பு, இசை, இது போன்ற படிப்புகள் இவர்கள் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய வீடு பெரும்பாலும் கோயிலுக்கோ அல்லது சர்ச்சுக்கு அருகாமையிலோ அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் அந்த கோயிலுடைய மணிச்சத்தமோ இல்ல சர்ச்சினுடைய சத்தமோ இவர்களுக்கு கேட்கக்கூடிய இடத்துல தான் இவர்கள் வீடு அமைஞ்சிருக்கும். சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதையில் இவர்களுடைய வீடு அமையலாம். இவர்கள்ட்ட பொறுத்தவரை மந்திரம், அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்களை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அஸ்வினி 1ஆம் பாதம் அவர்கள் பெரும்பாலும் மருத்துவ தொழில தான் இருப்பார்கள். சகோதரர்களால் சங்கடத்தை அனுபவிப்பார்கள். அஸ்வினி 2ஆம் பாதத்தை பொறுத்தவரை காதல் திருமணம் இவர்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்குது. அதே மாதிரி அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜோதிட துறையில் பெரும்பாலும் இருக்கிறார்கள். கணித ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பேச்சாற்றல் மற்றும் பயிற்சி துறையில இவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அஸ்வினி 4ஆம் பாதம் பார்த்துக்கிட்டோம்னா தாயிடம் அதீத அன்பு உள்ளவர்கள், நல்ல படிப்பாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிறவில் இவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் தினசரி இவர்கள் செய்ய வேண்டும். அதனால் சூரியனுடைய சாபத்திலிருந்து இவர்கள் விடுபடலாம். அதே போல மூலிகைகளை பாதுகாத்தல், மருத்துவ பணியினை ஆத்மார்த்தமாக செய்தல் மூலம் இவர்களுடைய வாழ்வு மிகச்சிறப்பாக அமையும். சித்தர்களின் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும். வைத்தீஸ்வரன் கோயில்
முருகப்பெருமானின் வழிபாடு இவர்களை கஷ்டங்களில் இருந்து காக்கும். எவ்வளவு மனக்குறைகளோடும் எவ்வளவு விமர்சனங்களோடு தந்தை பேசினாலும் கூட தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை மிகச்சரியாக செய்வது இந்த பிறவியில் இவர்களுக்கான கடமை. முற்பிறவி பாவங்களை களைந்தும் இப்பிறவியில் புண்ணியங்களை சேர்த்தும் மிகச் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது என்பதற்கான தீர்வுகளை கொடுப்பதுதான் ஜோதிடம். அந்த வகையில் நட்சத்திரப்படி பொதுவான பலன்களோடு சேர்த்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் மேலும் இதற்கான விளக்கங்களை நம்மால் பெற இயலும். அவ்வாறு அதனை ஆய்வு செய்து அதன் மூலம் இப்பிறவியின் கஷ்ட நஷ்டங்களை கண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பது மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க வளமுடன். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.